ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். லெட்ஸ் இமேஜின் உங்களுடைய மேரேஜுக்கு அதை கவர் பண்றதுக்கு மேல ட்ரோன்லாம் பறக்க விடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒன்று பறந்துகிட்டு இருக்குது. நல்லா ஏரியல் ஷாட்ல சூப்பரா அந்த சீனை கேப்சர் பண்ணிட்டு இருக்குது. அப்போ திடீர்னு மேல பறந்துகிட்டு இருக்கிற அந்த ட்ரோன் டபார்னு வெடிச்சிருது. ஏன்டா நான் பாட்டுக்கு சிவனேன்னு என் மேரேஜ் தானே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சும்மா ஜஸ்ட் இமேஜின் நான் சொல்றேன். இது மாதிரி இல்ல, ட்ரோன்ஸ் நிறைய இடங்கள்ல அத்துமீறி இப்பெல்லாம் ட்ரோன்ஸ் மூலமாவே அட்டாக் பண்றது, புல்லட்ஸ் ஷூட் பண்றதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துருச்சு. முக்கியமா அந்த வார்ஃபேர்ல நான் சொல்றேன். சோ அப்படிப்பட்ட அனுமதி இன்றி தெரியாம அல்லது அட்ராக்ட் பண்றதுக்கு வர்ற ட்ரோன்ஸை வீழ்த்துறதுக்கு இந்தியா ஒரு வெப்பனை உருவாக்கி இருக்குது. இன்னைக்கு அந்த வெப்பனை பத்தி தான் பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுப்பீரியர் பவர்னு சொல்றோம் இல்லைங்களா, சூப்பர் பவர்னு சொல்றோம்ல, அதை நோக்கி வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஒரு வெப்பன். சோ அப்படி என்னன்னா வெப்பன் அப்படின்றப்ப தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ பார்க்க ஆரம்பிச்சலாமா? ஓகே, நிறைய பேர் மைண்ட் வாய்ஸ் நான் கேப்சர் பண்ணிட்டேன். என்னடா ஸ்டார் வார்ஸ் படத்துல வர மாதிரிலாம் சொல்றீங்க அப்படின்னு. இன்ஃபேக்ட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிஜமாவே இந்த படங்கள்ல வர்றது எல்லாமே படங்கள்ல கற்பனையா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது நிஜ லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளை ஆகி அப்ளை ஆகி போயிட்டு இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த ஒரு வெப்பனை பத்தி வருவோமே. இது மாதிரி ட்ரோன்ஸை வீழ்த்துறதுக்கு உருவாக்கப்பட்ட மிஷின்ஸ், அந்த வெப்பன்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி அல்லது இப்போ வரைக்கும் அமெரிக்கா கிட்ட இருக்கு, சைனா கிட்ட இருக்கு, ரஷ்யா கிட்ட இருக்கு. நாலாவதா இந்தியா நம்மளே நம்ம நாட்டுக்குள்ள இதை உருவாக்கியிருக்கோம். சரி, ஓகேடா, என்னடா ரொம்ப ட்ரோன் பறகுது, கண்ணு வச்சு சுட்டா அது போயிட போகுது, என்னடா பெருசா வெப்பன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் மெயின் மேட்டரே இருக்குது. இந்த ஒரு மெஷின் அல்லது இந்த ஒரு வெப்பன் பாத்தீங்கன்னா புல்லட்ஸ் வச்சோ இல்ல ஏதோ ஒரு பாம்பு போட்டோ அந்த ட்ரோன் அழிக்காது. லேசர் மூலமாக, வெறும் லேசர் பவர்ஃபுல் தான், பவர்ஃபுல்லான லேசர்ஸ் அந்த ட்ரோன் மேல கரெக்டா அதை அடிச்சு அந்த ட்ரோன்ஸை வீழ்த்துறதுதான் இந்த வெப்பனுடைய ஒரு சிறப்பம்சம்னு சொல்லலாம். சரி, ஓகே, எப்படிடா நடந்தது, ஹவு இஸ் இட் பாசிபிள், எப்படி இதை டெஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 13ஆவது தேதி, அதாவது டேல மறந்து போச்சு. ஸோ கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி ஆந்திர பிரதேஷ்ல ஒரு இடத்துல இதுக்கான டெஸ்டிங் அந்த விட்டு பார்ப்பாங்கல்ல, ஸோ அது நடத்தப்பட்டது. வெற்றிகரமாக நடந்தும் முடிஞ்சிருக்குது. ஒரு சின்னதா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா கேமராஸ் இருக்கும், சென்சார்ஸ் இருக்கும், அந்த லேசர் அந்த மவுண்ட் இருக்கும் லேசர் வர்றதுக்கு. கிட்டத்தட்ட 30 கிலோவாட் பவர் கொண்ட ஒரு கருவின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வானத்தை கண்காணிச்சுட்டே இருக்கும். எங்க எப்போ ட்ரோன்ஸ் அது கண்ணுக்கு தென்படுதோ, அதாவது கேமராக்கு நான் சொல்றேன், அந்த சென்சார்ஸ் மூலமாக சென்ஸ் பண்ணி அந்த ட்ரோனை லேசர் மூலமா அடிச்சு வீழ்த்தும். இதுதான் இதோடைய வேலை. ஒரே நேரத்துல நிறைய ட்ரோன்ஸ் வந்தாலும் அதை அடிச்சு நொறுக்கிறதுக்கு, அடிச்சு பஸ்பமாக்குறதுக்கு இந்த மிஷின் கிட்ட அல்லது இந்த வெப்பன் கிட்ட பவர் இருக்கு, திறமையும் இருக்குன்னு வச்சுக்கலாம். சூப்பர். இப்போ இதனால என்ன யூஸ், யாருக்கு என்ன பலன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற மாடர்ன் டே வார்ஃபேர்ல பெருசா எல்லாமே ட்ரோன்ஸை விட்டு பிளஸ் ஆட்டோமேட்டிக்கலி எனேபிள்டு அந்த வார்கிராஃப்ட்ஸ் ஆகட்டும், ஏர்கிராஃப்ட்ஸ் ஆகட்டும், வெப்பன்ஸ் எல்லாமே இது மாதிரி தான் வருது. ஸோ இந்த தருணங்கள்ல இந்த ட்ரோன்ஸை வீழ்த்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்பன் இருக்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி நிறைய இப்ப நம்ம லேசரை வச்சு பண்றோம் இல்லைங்களா, இதே மாதிரி மைக்ரோவேவ் அதை வச்சு இன்னும் பல ஃப்ரீக்வன்சிஸ், பயங்கர ஹையான ஃப்ரீக்வன்சிஸ் வச்சு ட்ரோனை வீழ்த்துறதும் இருக்கு. ஆனால் அதை விட இது இன்னும் சுப்பீரியர்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி ஆகட்டும் அல்லது மைக்ரோவேவ் ஆகட்டும், அதை வச்சு செய்யப்படுற அந்த வெப்பன்ஸ் எல்லாமே ஒரு ஓவர் த பீரியட் ரொம்ப ஹீட் ஆகும். ஏன்னா அவ்வளோ எனர்ஜி போகுது இல்லைங்களா. ஸோ அதனால கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வைக்கணும், நிறைய எனர்ஜி தேவைன்னு சொல்றாங்க. ஆனா அப்கோர்ஸ் இதுக்கும் எனர்ஜி தேவைதான், இருந்தாலும் கண்ட்ரோலபிளாகவும் ரொம்ப ஹீட் வராத அளவுக்கு என்னமோ அதை ப்ராப்பரா நம்ம ஆளுங்க வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ எப்பவுமே நம்ம ஆளுங்க அதுல கில்லாடிதான் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு எந்த பிரச்சனைகள்லாம் இதனால விலக போகுது அப்படின்னா, மேரேஜ் வீடியோல ட்ரோன் இருக்கிறதா இல்ல, குறிப்பாக பாகிஸ்தான்ல இருந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம் ட்ரோன்ஸ் வருது. இந்தியாவுடைய அந்த ராணுவத்துக்குள்ள விட்டு என்ன பண்றாங்கன்னு கண்காணிக்கிறது மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் நினைக்கிறேன், ட்ரோன்ஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி அத்துமீறி
நம்ம எல்லையை தாண்டி வர்ற ட்ரோன்ஸ் எல்லாமே இது அப்படின்ற ஒரு செகண்டுக்குள்ள வந்துட்டு பஸ்பமாக்கிடும். ஸோ இதனால வந்து யாரோ ஒருத்தர் கேமரா வச்சுட்டு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும், யாரோ ஒருத்தர் கண்ணை வச்சுட்டு ட்ரோன் வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற வேலையெல்லாம் வந்து இனிமேல் இருக்க போறது இல்லை. அது எல்லாமே இந்த ஒரு மெஷினே பண்ண போகுது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இதுதான் இந்த ட்ரோன் அப்டேட்டு. ஸோ மீண்டும் ஒரு இந்தியாவுடைய அடுத்த கட்ட அப்டேட்ஸை பற்றி பார்க்குற வரைக்கும் இட்ஸ் சைனிங் ஆஃப். பாய்.